ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். வருகிற சித்திரை மாதம் 9ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி 22/4/2026 புதன்கிழமை, சித்திரை திருவாதிரை நமக்கெல்லாம் ஸ்ரீ வைணவர்களுக்கெல்லாம் மிக மிக ஒரு முக்கியமான நாள். காரணம், பகவத் ஸ்ரீ ராமானுஜரனுடைய அவதார திருநாள். ஆம், சித்திரை திருவாதிரை நம்முடைய ஆச்சாரியார் பகவத் ஸ்ரீ ராமானுஜரனுடைய அவதார திருநாள். அவர் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீபெரும்புதூர் உட்பட பல வைணவ திவ்ய ஸ்தலங்களில் ஆச்சாரியனுடைய அவதார திருநாள் விழா 10 நாள் உற்சவமாக மிக விசேஷமாக கொண்டாடப்படும். கர்நாடக மாநிலம் மேல்கோட்டை, அவர் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஸ்ரீரங்கம் உட்பட பல திவ்ய ஸ்தலங்களில் இந்த ஆச்சாரியனுடைய அவதார திருநாள் கொண்டாட்டங்கள் மிக விசேஷமாகவும் கோலாகலமாகவும் நடைபெறும். அந்த வகையில் ஒவ்வொருவரும் ஆச்சாரியரை இந்த தினத்தில் சேவிப்பது மிக மிக முக்கியம். காரணம், மாதா பிதா குரு தெய்வம் என்கிற வழக்கத்திற்கு ஏற்ப தாய் தந்தையருக்கு அடுத்தபடியாக ஒவ்வொருவரும் குருவினுடைய ஆசீர்வாதத்துக்கும் அருளுக்கும் பாத்திரமானால்தான் பகவானுடைய திவ்ய திருவருளை பெற முடியும். ஆனால் ஆச்சாரியர்களுடைய அவதார திருநாட்களில் அவர்களை சேவித்தால் நம்முடைய பல ஜென்ம பாவங்கள் நீங்கும். பகவானுடைய திவ்ய திருவருள், அதாவது பகவானுடைய திவ்ய திருவருளை நாம் பெறுவது நிச்சயம் என்ற தினம் உறுதி செய்யப்படும். ஆம், ஆச்சாரியார் வழியாகத்தான் நாம் பகவானுடைய திவ்ய திருவருளை பெற முடியும். ஆதலால் ஆச்சாரியார்களுடைய அவதார திருநாட்களில் அவர்களை வணங்கி அவர்களை சேவித்து அவர்களுடைய வாழி திருநாமங்களை நாம் இசைத்து அவர்களுடைய திவ்ய திருவருளை பெற வேண்டியது மிக மிக முக்கியம். இதை தொடர்ந்து எம்பெருமானுடைய திவ்ய திருவருளுக்கு நாம் பாத்திரமாகலாம். அந்த வகையிலே முதலில் பகவத் ஸ்ரீ ராமானுஜரனுடைய தன்யன்கள் சேவிக்கப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து பகவத் ஸ்ரீ ராமானுஜரனுடைய வாழ்க்கை வரலாற்றினை மிக சுருக்கமாக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் சேர்த்து நாம் இங்கு அனுபவிக்க உள்ளோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். எம்பெருமானார் தனியன் குரத்தாழ்வான் அருளி செய்தது. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததித்தராணி த்ருணாயமேனி அஸ்மத் குரோர் பகவதோஷ்ய தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. பகவத் ஸ்ரீ ராமானுஜர் சென்னைக்கு அருகிலுள்ள ஸ்ரீபெரும்புதூரில் 1071ஆம் ஆண்டு சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீ கேசவ சோமயாஜி பட்டாச்சாரியாருக்கும் ஸ்ரீ காந்திமதி என்னும் பூமி பிராட்டியாருக்கும் மகனாக அவதரித்தார். ஸ்ரீ ராமானுஜர் ஆதிசேஷன் அவதாரம் என்று ஸ்ரீ வைணவர்களால் போற்றப்படுகிறார். ஆம், பகவத் ஸ்ரீ ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று ஸ்ரீ வைணவர்களால் போற்றப்படுகிறார். ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியார் விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தின் கொள்கைகளை போதித்து உலகிற்கு விளக்கினார். ஸ்ரீ விஷ்ணு மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் அனுகிரகத்தால் ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியா ஞானம் பெற்றார்.
தியான யோகத்தை விட பக்தி யோகம் சிறந்தது என்பதை தற்கால பக்தர்களுக்கு உணர்த்தினார், போதித்தார். ஸ்ரீ ராமானுஜருக்கு எதிராசர் என்ற பெயரும் உண்டு. எதி என்ற சொல் துறவி என்று பொருள் உடையது. ராசர் எனில் அரசன், எதிராசர் எனில் துறவிகளில் தலைமை பண்புடையவர் என்பது பொருள். ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள திவ்ய ஸ்தலமான ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் தாயாருக்கு ஸ்ரீ எதிராசவல்லி தாயார் என்ற பெயர் வைணவம் போற்றும் மகானான ஸ்ரீ ராமானுஜரின் பெயரை ஒட்டி அமைந்துள்ளது வியப்பானதும் போற்றுதலுக்கும் உரியது. ஸ்ரீ ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் என்ற ஒரு புகழ்பெற்ற உரையை இயற்றியதால் இவரை பாஷ்யக்காரர் என்றும் அழைக்கிறார்கள். ஆம், பகவத் ஸ்ரீ ராமானுஜருக்கு பாஷ்யக்காரர் என்ற பெயர் வந்ததற்கான காரணம் பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் என்ற ஒரு புகழ்பெற்ற உரையை அவர் அருளிய காரணத்தினால்தான். அடுத்ததாக தமிழ் வேதம் என்று போற்றப்படும் ஆழ்வார்களால் அருளப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தை உலகம் முழுவதும் அறிய செய்த பெருமை பகவத் ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியாரையே சாரும். ஸ்ரீ ராமானுஜர் பல ஸ்ரீவைணவ மடங்களை நிறுவி பாதுகாத்தார். ஸ்ரீவைணவத்தில் பற்று கொண்ட பல இளரத்தாரை மடத்தலைவர்களாக அவர் நியமித்தார். ஜாதி மத பேதமின்றி அவர்கள் அனைவரும் சமம் என்றும் பகவானின் பக்தர்கள் என்றும் உலகிற்கு உணர்த்தியவர் பகவத் ஸ்ரீ ராமானுஜர். தற்போதைய கர்நாடக மாநிலத்தின் மாண்டியா மாவட்டத்தில் அமைந்துள்ள மேல்கோட்டை என்றழைக்கப்படும் திருநாராயணபுரம் என்ற ஊரில் உள்ள ஸ்ரீ திருநாராயணன் திருக்கோயிலில் 12 ஆண்டுகள் தங்கி கைங்கரியங்கள் புரிந்தார். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வைணவத்தினுடைய முதல் திவ்ய ஸ்தலமான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் கோயில் நிர்வாகத்தை சீர்திருத்தி நெறிப்படுத்திய மிகப்பெரிய பெருமை ஸ்ரீ ராமானுஜரையே சேரும். ஸ்ரீ ராமானுஜர் படைத்த சில முக்கிய நூல்களை தற்போது காணலாம். கீதா பாஷ்யம், முதலாவதாக கீதா பாஷ்யம், இரண்டாவதாக ஸ்ரீபாஷ்யம், மூன்றாவது வேதாந்த சங்கிரகம், நான்காவது வேதாந்த சாரம், ஐந்தாவது வேதாந்த தீபம், ஆறாவதாக கதத்ரியம். இந்த கதத்ரியம் சரணாகதி தத்துவத்தை வலியுறுத்துவது மிக மிக முக்கியமானது இந்த கதத்ரியம். அடுத்ததாக ஏழாவதாக நித்திய கிரந்தம். சுமார் 120 ஆண்டுகள் வாழ்ந்து ஸ்ரீ வைணவத்துக்கு நிறைய கைங்கரியங்களை புரிந்த பகவத் ஸ்ரீ ராமானுஜரனுடைய 3 விதமான திருமேனிகளை பக்தர்கள் சேவிக்கலாம். முதலாவதாக தமர் உகந்த திருமேனி மேல்கோட்டையிலே அமைந்துள்ளது. இந்த தமருகந்த திருமேனி எப்படி அமைந்தது என்பதை சுருக்கமாக நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீ ராமானுஜர் 12 ஆண்டுகள் சிறப்பாக கைங்கரியம் செய்துவிட்டு மேல்கோட்டையிலிருந்து புறப்பட்ட போது அவரது சீடர்கள் அவரை எவ்வாறு பிரிந்து வாழ்வது என தவித்தார்கள். இதை கண்டு துயரடைந்த ஸ்ரீ ராமானுஜர் ஒரு சிற்பியை கொண்டு தன் உருவத்தை சிலையாக வடிக்கச் செய்தார். இந்த சிலை ஸ்ரீ ராமானுஜர் கைகூப்பி வணங்கி விடைபெறும் கோலத்தில் அமைந்துள்ளது. இந்த சிலையில் தம் தெய்வீக சக்திகளை வெளிப்படுத்தினார் ஸ்ரீ ராமானுஜர். பிறகு அந்த சிலையை தமது சீடர்களிடம் ஒப்படைத்து அவர்களை மகிழச் செய்தார். இன்றும் கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் மேல்கோட்டையில் வழிபடப்படும் இந்த சிலை தமர் உகந்த திருமேனி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பகவத் ஸ்ரீ ராமானுஜரனுடைய 2வது திருமேனியை குறித்து அனுபவிக்கலாம். தானுகந்த திருமேனி. அவர் அவதரித்த
திவ்ய ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரிலே அமைந்துள்ளது. தானுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூரில் அமையப்பெற்றுள்ளது. இந்த இரண்டாம் திருமேனி பகவத் ஸ்ரீ ராமானுஜரனுடைய இந்த இரண்டாம் திருமேனி ஸ்ரீபெரும்புதூரில் நிறுவப்பட்டது. ஸ்ரீ ராமானுஜர் தம் 120வது வயதில் ஸ்ரீரங்கத்தில் தங்கி கோவில் நிர்வாகத்தை நெறிப்படுத்துவதிலும் ஸ்ரீ வைஷ்ணவ மட நிர்வாகங்களை சீரமைப்பதிலும் மிகவும் முனைப்பாக ஈடுபட்டிருந்தார். அப்போது ஸ்ரீ ராமானுஜரின் அவதார ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரில் வாழ்ந்த சில முக்கிய சீடர்கள் பக்தர்கள் இம்மகானுக்கு ஒரு சன்னதி அமைத்து அங்கே ஸ்ரீபெரும்புதூரிலே அவரின் திரு உருவம் தாங்கிய கற்சிலை ஒன்றை நிறுவ ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சிலைக்கு கண் திறக்கும் முக்கிய சடங்கு நடந்தபோது சிற்பியின் உளிப்பட்டு சிலையின் கண்களில் ரத்தம் வழியத் தொடங்கியது. என்ன ஒரு ஆச்சரியம்! ஆச்சாரியாரனுடைய பகவத் ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியாரனுடைய அந்த கற்சிலையிலிருந்து சிற்பியினுடைய உளிப்பட்டு ரத்தம் வழியத் தொடங்கியது. அந்த சமயத்தில் ஸ்ரீ ராமானுஜர் தம் சீடர்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள பாடசாலையில் வேதத்தின் உட்பொருளை விளக்கி கொண்டிருந்தார். திடீரென்று அவர் தியானத்தில் ஆழ்ந்துவிடவே அந்த சீடர்கள் எல்லாம் குழம்பி போனார்கள். இதன் காரணத்தை ஸ்ரீ ராமானுஜரிடம் கேட்டபோது தன்னுடைய சீடர்கள் ஸ்ரீபெரும்புதூரில் பக்தியால் தன்னை கட்டி போட்டுள்ளதாக கூறினார் பகவத் ஸ்ரீ ராமானுஜர். பின்பு ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் விஜயம் செய்தபோது அவரது சீடர்கள் தங்கள் குருவின் ஆலோசனைப்படி அவர் உருவம் தாங்கிய செப்பு சிலை ஒன்றை செதுக்கினார்கள். பகவத் ஸ்ரீ ராமானுஜர் அந்த சிலையை தழுவி தன் சக்தியை அச்சிலையின் உள்ளே செலுத்தினார். ராமானுஜரே விரும்பி அந்த சிலையை அணைத்து கொண்ட காரணத்தினால் இந்த சிலை தானுகந்த திருமேனி என்ற பெயரை பெற்றது. இந்த சிலை இன்றும் ஸ்ரீபெரும்புதூர் கோயிலில் உள்ளது. ஒவ்வொரு மாதமும், அதாவது அவர் அவதரித்த திருநாளான சித்திரை திருவாதிரை மட்டுமன்றி ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள இந்த ராமானுஜரனுடைய தானுகந்த திருமேனிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த சிலை விலா எலும்பு, காது மடல் உள்ளிட்ட ராமானுஜரின் ஸ்ரீ ராமானுஜரின் 120வது வயது தோற்றத்தினை மிகவும் தெளிவாக காட்டுகிறது. அடுத்ததாக பகவத் ஸ்ரீ ராமானுஜரின் 3வது திருமேனியினுடைய பெயர் தானான திருமேனி. ஸ்ரீரங்கத்திலே அமைந்துள்ளது இந்த தானான திருமேனி. ஸ்ரீ ராமானுஜர் தமது 120வது வயதில், அதாவது கிபி 1137ஆம் ஆண்டு தாம் பிறந்த பிங்கள வருடம் மாசி மாதம் வளர்பிறை தசமி திதியில் சனிக்கிழமை நண்பகலில் ஸ்ரீரங்கம் ஜீயர் மடத்தில் பரமபதம் அடைந்தார். ஆம், ஆச்சாரியார் 60 வருடங்களை உள்ளடக்கிய இந்த தமிழ் வருட பெயர்களில் அவர் தாம் பிறந்த அந்த பிங்கள வருடமே மாசி மாதம் வளர்பிறை தசமி திதியில் சனிக்கிழமை நண்பகலில் ஸ்ரீரங்கம் ஜீயர் மடத்தில் பரமபதம் அடைந்தார். அதன் பிறகு ஸ்ரீ அரங்கனின் அந்த ரங்கநாத பெருமாளின் வசந்த மண்டபத்திலேயே ஸ்ரீ ராமானுஜருடைய திருமேனியை பிரதிஷ்டை செய்து பிறகு உடையவர் சன்னதி என்ற பெயருடன் இன்றும் பக்தர்களால் மிகவும் சீரும் சிறப்புமாக தினமும் இங்கு வழிபாடு நடைபெறுகிறது. பகவத் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ வைணவத்துக்கு புரிந்த அந்த மாபெரும் கைங்கரியங்களை, பக்தி தொண்டுகளை நாம் சுலபமாக விளக்கி கூறிவிட முடியாது. அவர் இதற்காக அவர் பட்ட துன்பங்கள், அவர் ஆற்றிய அரும்பணிகள் எல்லாம் ஏராளம், மிக மிக ஏராளம். அவருடைய நாமத்தை நாம் துதித்தாலே அவருடைய ஆசீர்வாதம், அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸ்ரீ ராமானுஜர் தமக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ வைணவ கோட்பாடுகளை பரப்புவதற்கு
74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தருளினார். ஆம், அவர் நேரடியாக நியமித்தருளிய இந்த 74 சிம்மாசனாதிபதிகள் மூலம்தான் ஸ்ரீ வைணவம் இன்று தழைத்தோங்கி கொண்டிருக்கிறது. ஆம், ஒவ்வொரு ஸ்ரீ வைணவரும் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்வதற்கு இந்த 74 சிம்மாசனாதிபதிகளுடைய வழி வழியாக தொன்று தொட்டு வரும் அந்த ஆச்சாரியார்களிடமிருந்துதான் இந்த பஞ்ச சம்ஸ்கார நிகழ்வை நடத்தி கொள்கிறார்கள். இவ்வளவு மேன்மைகளை புரிந்த, இவ்வளவு மாபெரும் பொக்கிஷங்களை நமக்கெல்லாம் கொடுத்து ஸ்ரீ வைணவத்தை தழைத்தோங்க செய்த மாபெரும் ஆச்சாரியார்தான் பகவத் ஸ்ரீ ராமானுஜர். ஆதலால் அவருடைய திவ்ய அவதார திருநாளில் அவரை சேவிப்பது மிக மிக முக்கியம். குறிப்பாக ஸ்ரீ ராமானுஜரனுடைய தனியன் ஒவ்வொரு ஆச்சாரியனுடைய அவதார திருநாட்களிலும் அவர்களுடைய தனியன்களையும் அவர்களுடைய வாழி திருநாமங்களையும் சேவிப்பது மிக மிக சிறப்பு. அந்த வகையிலே இந்த காணொலியினுடைய துவக்கத்திலே நாம் பகவத் ஸ்ரீ ராமானுஜருடைய தனியன்களை சேவித்தோம். இப்பொழுது எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜரனுடைய வாழி திருநாமங்களை சேவித்து இந்த காணொலியை நிறைவு செய்யலாம். எம்பெருமானார் வாழி திருநாமம். அத்திகிரி அருளாளர் அடிபணிந்தோன் வாழியே, அருட்கட்சி நம்பி உரை ஆறு பெற்றோன் வாழியே, பக்தியுடன் பாடியத்தை பகிர்ந்திட்டான் வாழியே, பதின்மர்களை உட்பொருளை பரிந்துற்றான் வாழியே, சுத்த மகிழ் மாறனடி தொழுதுய்ந்தோன் வாழியே, தொல்பெரிய நம்பி சரண தோன்றினான் வாழியே, சித்திரையில் ஆதிரை நாள் சிறக்க வந்தோன் வாழியே, சீர்பெரும்புதூர் முனிவன் திருவடிகள் வாழியே, எண்டிசையின் இளையாழ்வார் எதிராசன் வாழியே, 74 எண்ணான் உரைத்தான் வாழியே, பண்டை மறையை தெரிந்த பாடியத்தோன் வாழியே, பரகாலன் அடியினையை பரவுமவன் வாழியே, தண்டமிழ் நூல் நம்மாழ்வார் சரணானான் வாழியே, தாரணையும் விண்ணுலகும் தானுடையோன் வாழியே, தெண்டிரை சூழ்புதூர் எம்பெருமானார் வாழியே, சித்திரையீர் செய்ய திருவாதிரையோன் வாழியே, சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி, திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி, ஏராரும் செய்ய வடிவு எப்பொழுதும் வாழி, இலங்கிய முன்னூல் வாழி, இணைத்தோள்கள் வாழி, சோராத துய்ய செய்ய முகஜோதி வாழி, தூமுறுவல் வாழி, துணை மலர்கண்கள் வாழி, ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி, இனித்திருப்போடு எழில் ஞானமுத்திரை வாழியே, அருச்சமய செடியதனை அடியறுத்தான் வாழியே, அடர்ந்து வரும் குதிருட்டிகளை அறத்துறந்தான் வாழியே, செருக்களியே சிறிதுமர தீர்த்து விட்டான் வாழியே, தென்னரங்கர் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழியே, மறையதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்தோன் வாழியே, மாறன் உரை செய்த தமிழ்மறை வளர்த்தோன் வாழியே, அறமிகு நற்பெரும்புதூர் அவதரித்தான் வாழியே, அழகாரும் எதிராசர் அடியினைகள் வாழியே, அடியினைகள் வாழியே. இத்தனை அருமைகள் பெருமைகள் நிறைந்த நம்முடைய ஸ்ரீ வைணவ ஆச்சாரியார் பகவத் ஸ்ரீ ராமானுஜரனுடைய அவதார திருநாளை வருகிற 22/4/2026 அன்று கொண்டாடி மகிழலாம். வாருங்கள். அனைவரும் ஆச்சாரியாரனுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்று எம்பெருமானுடைய திவ்ய திருவருளுடன் ஒரு மேன்மையான ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இது வழிவகுக்கும். அனைவருக்கும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.